10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 6ல் 31 இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீணா பாருங்க. 12 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியிலிருந்து மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி மற்றும் அதன் அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி எனில் மின்சார கோபுரத்தின் உயரத்தை காண்க. நாம முதல்ல இதுக்கு படம் வரைஞ்சுக்கலாம். 12 மீட்டர் உயரமுள்ள கட்டடம் போட்டுக்கலாம். இந்த கட்டடத்தோட உச்சியிலிருந்து மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் மின்சார கோபுரம் வரைஞ்சுக்கலாம். தரை வரைஞ்சுக்கலாம். இங்கிருந்து மின்சார கோபுரத்தை தொடர மாதிரி ஒரு இணைகோடு வரைஞ்சுக்கலாம். இப்போ கட்டடத்தோட உச்சியிலிருந்து மின்சார கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி. பாருங்க, இது 60 டிகிரி. மின்சார கோபுரத்தின் அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி. நாம மின்சார கோபுரத்தின் அடிக்கு இறக்க கோணம் வரைவோம். இங்க இருக்கு இல்லையா? இறக்க கோணம்ங்கிறதுனால நாம இங்க குறிச்சுக்கணும். இது எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இது 30 டிகிரிங்கிறதுனால இதுவும் 30 டிகிரி. சரிங்களா? படத்துக்கு பேர் கொடுத்துக்கலாமா? ஏ, பி, இங்க சி போட்டுக்கலாம், டி, இங்க இ போட்டுக்கலாம். கணக்குல 12 மீட்டர் உயரமுள்ள கட்டடம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கட்டடம், அதனால இது 12 மீட்டர். இது 12னா இதுவும் 12 மீட்டர் இல்லையா? கேள்வி என்ன? மின்சார கோபுரத்தின் உயரம் வேணுமா? அப்படின்னா நம்ம ஏஇ கண்டுபிடிச்சா போதும். பிஇ நமக்கு தெரியும், ஏஇ கூட கூட்டிக்கலாம். சரியா? நாம முதல்ல இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் பிடிசிய எடுத்துக்க போறோம். இதுக்கு டான் தீட்டா எடுத்து பிடியை கண்டுபிடிப்போம். அதை பயன்படுத்தி இந்த செங்கோண முக்கோணம் ஏஇசில டான் 60 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஏஇ கிடைச்சிரும். அதை இதோட கூட்டி நாம ஏபி, அதாவது மின்சார கோபுரத்தின் உயரத்தை கொடுத்துடலாம். தீர்வு பாருங்க. எந்த செங்கோண முக்கோணம் முதல்ல எடுக்கிறோம்? பிடிசி இல்லையா? செங்கோண முக்கோணம் பிடிசியில் என்ன தீட்டா எடுக்கணும்? டான் தீட்டா எடுக்கணும். டான் தீட்டா சமம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இல்லையா? டான் தீட்டா எவ்வளவு நமக்கு? 30 டிகிரி சமம் எதிர்பக்கம் 12 பை அடுத்துள்ள பக்கம் பிடி. டான் 30ஓட மதிப்பு 1/√3 இல்லையா? சமம் 12 பை பிடி. குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்குங்க. பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு பிடி சமம் 12√3 மீட்டர்னு கிடைக்கும். இது 12√3னா இதுவும் 12√3 இல்லையா? இப்ப இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் ஏஇசியில் டான் தீட்டா தான் எடுக்க போறோம். டான் தீட்டா எவ்வளவு? 60 டிகிரி. டான் 60 டிகிரி சமம் 60 டிகிரிக்கு எதிர இருக்க பக்கம் ஏஇ பை அடுத்துள்ள பக்கம் சி. டான் 60 டிகிரியோட மதிப்பு √3 சமம் ஏஇ நமக்கு தெரியாது, ஏஇன்னு போட்டுக்குங்க. சிஇ நமக்கு தெரியும், 12√3. 12√3 இங்க கொண்டு பெருக்கிக்குங்க. அப்படின்னா ஏஇ சமம் 12√3 பெருக்கல் √3 சமம் 12 பெருக்கல் √3 பெருக்குனா 3. 12 பெருக்குனீங்கன்னா நமக்கு 36 கிடைக்கும். 36 மீட்டர். அதாவது ஏஇ 36 மீட்டர். மின்சார கோபுரத்தின் உயரம் தான் நமக்கு வேணும். மின்சார கோபுரத்தின் உயரம் வேணும்னா ஏஇ கூட இபிய கூட்டிக்கணும். ஏஇ 36, இபி 12. 36 12 48 மீட்டர்.